Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 4 Moving Charges and Magnetism உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 4.5 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் எ வயர் கேரிங் எ கரண்ட் ஆஃப் 8 ampere and making an angle of 30 degree with the direction of a uniform magnetic field of 0.15 Tesla. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். This is a uniform magnetic field. இந்த magnetic field உடைய strength கொடுத்துருக்காங்க. B is equal to 0.15 Tesla. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் இருக்கதா இமேஜின் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் அ கண்டக்டர். இந்த கண்டக்டர் வழியாக ஐங்கிற கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஐ இஸ் த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ampere. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டோட 30 டிகிரி ஆங்கிளை மேக் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த கண்டக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். தட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் given by the relation F vector is equal to I L cross B. So this is a cross product. Therefore we can write this as I L B sin theta n cap அப்படின்னு எழுதலாம். So the magnetic force experienced by the current carrying conductor can be written as I L B sin theta n cap. இங்கே n capங்கிறது யூனிட் வெக்டர். This gives the direction of the magnetic force. நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் மேக்னிடியூட் ஆஃப் F is equal to I L B sin theta. ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் வேணும், அதனால் இந்த எல்லால் டிவைட் பண்ணுறோம். ஸோ F by L is equal to I B sin theta. This is force. This is length. So force by length is the force per unit length. This is equal to, what is the value of I? The value of I is 8. What is the value of B? The value of B is 0.15 into sin 30 degree. And this is equal to 8 into 0.15 into sin 30 is 1 by 2. If you calculate, this will be 0.6. Unit of force is Newton. Unit of length is meter. Therefore, the unit of force per unit length is Newton per meter. So, in the problem, force per unit length calculate பண்ண சொல்லிருக்காங்க. We have calculated the force per unit length which is 0.6 Newton per meter. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.